வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எந்த விதமான ரெஸ்லிங் செய்தியும் மிஸ் பண்ணாமல் இருக்க நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராட்ரிகஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ராட்ரிகஸை பொறுத்த வரைக்கும் சமீப காலத்தில் ரெஸ்லிங்கே பண்ண மாட்டேங்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் கூட பார்த்துருப்போம். அவங்களோட முகபாவனையே சரியில்லாமல் இருந்தது. மீண்டும் ரெஸ்லிங் கிரியருக்கு இப்போ தான் வந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா டைமில் ராலை பார்க்கவே முடியல. அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் இருக்குது, எம்சிஏசி அப்படின்னு ஒரு நோய். இது வந்து இதுனா முகபாவனைகள் மற்றும் உடம்புல அலர்ஜி வந்த மாதிரி ஆயிருமா. ஒரு சொரியாசிஸ் நோயாளிகள் எந்த மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு அலர்ஜி ஏற்பட்டுருமா. இப்போ அதெல்லாம் கிளியர் ஆகி தான் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் மீண்டும் WWE வந்தாங்க. வந்து அமெரிக்காவிலேருந்து அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகும்போதே அந்த கிளைமேட் அவங்களுக்கு ஒத்துக்கலை. மீண்டும் அந்த நோய் வந்துருச்சு. சரி, ஃப்ளைட்டு விட்டு ஃப்ளைட்டு போனனால தான், நாடு விட்டு நாடு போனனால தான். நம்ம ஊரில் தண்ணி எப்படி ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் ஒத்துக்க மாட்டேங்குது, சில பேருக்கு தடுமம் பிடிச்சிருக்குல்ல, அதே மாதிரி இவங்களுக்கும் ஆயிடுச்சுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ மீண்டும் வந்துட்டு இருக்கிறதுனால WWE பார்த்தீங்கன்னா வேறு வழி தெரியாமல் உங்களை இப்போதைக்கு நாங்கள் தூக்குறோம் அந்த ரா பிராண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. ரொம்ப வருத்தமான செய்தி தான். ஆனால் உங்களுக்கு ரிலீஸ் எல்லாம் பண்ணலை. உங்களுக்கு நாங்கள் வந்து 1 இயர் அவகாசம் இருக்குது. ஸோ ஷெட்யூலில் வச்சுருக்குறாங்க. இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம ராட்ரிகஸ் வந்து WWE சேலரியெல்லாம் வாங்க போகிறது கிடையாது. சும்மா பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா WWEயில் காதல் தோல்வி அடைஞ்சி, அதாவது பிரான் ஸ்டோமன் கூட காதலிச்சிட்டு இருந்த நம்ம ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் கலத்தி விட்டார். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நோய் இருக்குது, எம்சிஏசி நோய் இருக்குது அப்படிங்கிறது முதல் காரணம். ரெண்டாவது, பிரான் ஸ்டோமன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு அஃபென்ஸ், இந்த பொண்ணை தாண்டி இன்னொரு பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த பொண்ணையை பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராட்ரிகஸை கலத்தி விட்டார் பிரான் ஸ்டோமன். அந்த வழிகள் மற்றும் குடும்ப சூழ்நிலை, இந்த மாதிரி பல விஷயங்களில் ராட்ரிகஸ் திக்கி திணாடிட்டு இருந்ததுனால அவங்களால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மெடிசனை கண்டினியூ பண்ண முடியல. அதனால் இந்த எம்சிஏசி அப்படிங்கிற நோய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தீவிரமாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. இதனால் WWE இப்போதைக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. WWE ஆக்டிவ் ரெஸ்லர்ஸ் அப்படிங்கிற பட்டியலிருந்து ராட்ரிகஸுடைய பேரை நீக்கியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க ரிலீஸ் பண்ணலை. மேபி இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் அவங்களுக்கு கியூர் ஆகாட்டா WWE வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம். பார்க்கறதுக்கு ஜெயண்டாட்டிக்கா எந்த விதமான நோய் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு இருக்கிற ராட்ரிகஸ் உடம்புல எவ்வளோ குறை பார்த்தீங்களா. கடவுள் தான் வர